இன்னைக்கு நாம தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டைக்கு பக்கத்துல இருக்கிற பொன்னவராயன் கோட்டை அப்படிங்கிற ஊர்ல இருக்கிறோம். இங்க மூர்த்திங்கிற ஜோதிடர் ஆளை பார்க்காமலே ஜோதிடம் சொல்றதாகவும், பேரை மட்டுமே கேட்டு பிரச்சனைகளை சொல்றதாகவும் கேள்விப்பட்டு இப்ப அங்கதான் போய்கிட்டு இருக்கோம். காரை விட்டு இறங்கின நம்ம தொகுப்பாளர் சுரேஷ் மாடி ஏறி போனாரு. இங்கதான் ஜோதிடர் மூர்த்தி ஜோதிட வகுப்புகள் எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க. மாடியில இருந்த ஒரு ஹால்ல ராசி நட்சத்திரம் பத்தி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாரு ஜோதிடர் மூர்த்தி. நவக்கிரகம் ராசியல் எல்லாமே அந்த பனைமரத்தில் இருக்குது. அப்போ முகநூலில் ஒரே ஒரு சின்ன பதிவு என்ன பதிவு பண்ணுறோம், பனைமரத்தை வணங்குங்க. எதுக்கு? என்னுடைய எதிரி யாரும் இருக்கக்கூடாது. ராசி நட்சத்திரம் பத்தி அவர் வகுப்பு எடுத்திருந்ததையும் அவரோட மாணவர்கள் கவனமா கேட்டுக்கிட்டு இருந்ததையும் பார்த்தபடியே சுரேஷ் அங்க நின்னாரு. இப்போ ஜோதிடம் பார்க்கிற நேரம். பக்கத்துல இருந்த அறையில ஒரு பெண்மணி வந்திருந்தாங்க. இவங்களுக்கு ஜாதகம் எழுதவே இல்லையா. இவங்க தன்னோட எதிர்காலத்தை பத்தி கேட்டு சோசியரோட எதிரில் உட்கார சோசியர் மூர்த்தி கண்களை மூடியபடி கொஞ்ச நேரம் இருந்தாரு. பிறகு கண்களை திறந்து அந்த அம்மா கிட்ட சில கேள்விகளை கேட்டாரு. உங்க வீட்டில் பசங்க 2 பேரா? சரி. அந்த நீங்கள் அது சம்மந்தப்பட்ட ஒரு பையன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்காக என்னை தேடி வந்திருக்கீங்க. ஓகே. அந்த ஒரு விஷயம் உங்களோட எதிர்பார்ப்பு நல்ல விஷயமா அமையும். அதுக்கு நான் கேரண்டி. அதுக்கு ஒரு நல்லா இருக்குது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயமா நீங்கள் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்னதாக ஒரு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுடைய கேள்வியில். மேபி இருக்கலாம், உங்களுடைய வார்த்தைக்கு தெரியும். அது காலம் கடந்து தான் சரியாகும். உடனே அது சரியாகும் அப்படின்னு நான் அதுக்கு எந்த அஷூரன்ஸும் உங்களுக்கு கிடையாது. அதுக்கு மருந்து மாத்திரைகளோ இல்லை எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சரியாக பண்ண முடியாது. அப்போ இன்னொரு விஷயத்தை நோக்கி போகிறோம். அந்த குழந்தையில இன்னொரு விஷயத்தை நான் பார்க்குறேன். அது ஒரு பெண் சம்மந்தப்பட்ட, அம்மன் சம்மந்தப்பட்ட ஒரு குழந்தை. பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது நினச்சி ஏதாச்சும் இதுதான் உங்கள் கேள்வியா இல்லை வேறு எதுவும் கேள்வி இருக்கா? ஓகே. இப்போ இந்த விஷயம் எல்லாமே ஒரு பக்கம் இருக்கா. இன்னொரு பக்கம் என்ன இருக்குது? என்னுடைய தொழில் போராட்டமான தொழில். ஆனால் முதலுக்கு மோசம் கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு காசு வரும். முதல் பையன் யாரோ ஒருத்தர் ஒரு நீர் சம்மந்தப்பட்ட, அதாவது ஓடிக்கிட்டே இருக்கார். அவர் ஏதாச்சும் ஒரு குளம், ஒரு தண்ணி நீர்நிலையில் இல்லை கடலில் முழங்கால் அளவு தண்ணியில் 15 நிமிஷம் நிற்க சொல்லுங்கள். சூரியனை பார்த்து கும்பிட சொல்லுங்கள். சரியாயிடும். இதே பெண் சோசியர்கிட்ட ஒரு துண்டு சீட்டை கொடுத்தாங்க. அதை பார்த்துட்டு சோசியன் சொன்னாரு மூர்த்தி, இந்த பொண்ணுக்கு உடல் நிலை சார்ந்த விஷயங்கள் தான் பாதிப்பு, மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்குது, மற்றபடி ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஜாதகத்தில் 1 2 3 4 அந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு கோவில் சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்காங்களா இவங்க வீடு? ஓகே. அந்த கோவில் பக்கத்தில் ஏதாச்சும் சின்னதாக ஒரு குழி அல்லது குளம் ஏதாச்சும் இருக்கா? இருக்குது. ஓகே. இந்த ஜாதகத்தில் எல்லாமே நல்லா இருக்குமா? இதை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நேரத்தில் அமைதி மட்டும் தேவை, மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அமைதியாக இருந்தால் பொண்ணு ஜெயிச்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பொண்ணுக்கு. இந்த ஜோதிட துறைக்கு எப்படி வந்தீங்கன்னு கேட்டதுக்கு, இது அவரோட தாத்தா அப்பா மாமா வழியா வந்ததுன்னு சொன்னவரு, இவரோட மாமா இவருக்கு 2007ல் ஒன்று நடக்கும்னு சொன்னாராம். அதுபடி நடந்ததுதான் இவருக்கு இந்த துறையில நாட்டம் ஏற்பட காரணம்னு சொன்னாரு. மாமா சொல்கிறாங்க, மாப்பிள்ளைக்கு 2007 கல்யாணம் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. என்னையா 2007 கல்யாணம் ஆகிடுன்னு சொன்னால் என்ன? எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. என்ன, எப்படி இதெல்லாம் சாத்தியம்? அப்போ நமக்கு எந்த ஒரு பிடிமானமும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு
சரி ஓகே பார்க்கலாம், நடக்கும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுண்ணா. அதேமாரி 2007 ஜனவரி மாதம் 24 என்னுடைய திருமணம் நடந்துச்சு. எதிர்பாராத திருமணமாக நடந்துச்சு இந்த விஷயம். அப்போ தான் ஓஹா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அது வரைக்கும் படித்தனே தவிர ஒரு விஷயம் தெரியுமே தவிர இவ்வளோ நுணுக்கமாக இவ்வளோ விஷயம் சொல்ல முடியுமா அன்றைக்கி தான் சார் நான் ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளே இறங்கினேன். அப்போ வந்து இந்த விஷயத்த மனைவிட்ட ஷேர் பண்ணும்போது ஓகே அதில் ஆர்வம் தான் நீங்கள் படிங்க அப்படின்னு விஷயம் இருந்துச்சு. அப்போ எங்கள் மாமா எங்கள் எல்லாருமே சொல்லி கொடுத்தாங்க. அப்போ வந்து பாரம்பரிய முறைன்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. அதில் பாரம்பரியம்னா நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயமும் இருந்துச்சு. அப்போ நான் வந்து ஒரு விஷயம் சரி பாரம்பரியமாக கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தாக்கிட்டே பஞ்சாங்கம் தான் வீட்டில் ஒரு 100 வருஷத்து பஞ்சாங்கமே பரட்டிக்கிட்டே இருப்பாங்க எப்பயுமே. அந்த பஞ்சாங்கமெல்லாம் என்ன ஆகுது அது இதுன்னு பார்க்க ஆரம்பித்தேன். பாரம்பரிய முறை ஈஸியாக எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. இவர் ஜாதகம் இல்லாம வர்றவங்களுக்கு கூட சரியா ஜோதிடம் பார்க்கறத பத்தி நம்ம சுரேஷ் கேட்டாரு. அதுக்கு இவர் சொன்ன பதில் ஆச்சரியமா இருந்தது. பகல்ல வர்றவங்களுக்கு வர்ற லக்கணத்தை வச்சும் ராத்திரியில வர்றவங்களுக்கு ஆழ்ந்து அலறது மாதிரி வெளிப்புறத்துல கிடைக்கிற ஒலிகளை வச்சும் சரியா ஜோதிடம் சொல்றதா சொன்னாரு. கிரகங்களை அன்னன்னைக்கு காலையில் நான் வந்து மனசுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இன்றைக்கி இந்த லக்கணம் வந்துச்சுன்னா இத்தனை மணிக்கு இந்த லக்கணம் வரும். நான் முள்ளுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே இருப்பேன். நான் லக்கணமெல்லாம் ஜாதகம்லாம் கட்டமெல்லாம் போட மாட்டேன், ஜாதகம் போட மாட்டேன், எழுத மாட்டேன். அப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். அப்போ அவங்க வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை சந்திரன் சனி சம்மந்தப்பட்டு செவ்வாய் சம்மந்தப்பட்ட வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு வரணும். இப்படி ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணேன். இன்றைக்கி என்ன நட்சத்திரம் போகுது, நட்சத்திர சாரம் என்ன, உப நட்சத்திராதிபதி என்ன, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். இப்படி எடுக்க ஒருத்தர் வந்த உடனே பலன் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் வர டைம் சொல்கிறீங்க. இப்போ நிறைய பேர் வந்து நைட் டைமில் வந்து வருவாங்களா? நைட் டைமுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயம். இப்போ ஒருத்தர் வருவாங்க, அந்த நேரத்தில் வந்து ஒரு ஆழ்ந்த அலறுது, அவங்க கேள்வி கேட்க வர்றாங்க, ஆழ்ந்த அலறுது. நான் என்ன சொல்லுவேன், இதை நிமித்தம்னு சொல்லுவோம் ஜாதகத்தில். அப்போ ஆழ்ந்த அலறுதுன்னா சார் நீங்கள் கேட்க வந்த கேள்வி என்கிட்ட கேட்க வேண்டாம், அதுக்கான பதில் என்கிட்ட இல்லை, அது முடியாத ஒரு விஷயம், நீங்கள் பார்த்துங்க, கோவில் குளத்தை போய் வேண்டிங்க. அப்போ அந்த சத்தத்துக்கு அந்த ஒரு வெளியிலேருந்து வரக்கூடிய புற சூழ்நிலையிலேருந்து வரக்கூடிய ஒரு சத்தம், புற சூழ்நிலையிலேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம், ஒலியாக இருக்கட்டும் சவுண்டாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் நம்மளை வந்து உள்ளார வந்து பாதிக்கும் அப்படின்னு வச்சுங்களேன். ஒன்றும் இல்லை, ஒருத்தர் உள்ளார வர்றாரு, ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, பக்கத்து வீட்டில் கெட்டி மேலே சவுண்டு போடுறாரு, கடன்னு சவுண்டு வருது. அப்போ பாருங்கள், அவர் திருமணத்துக்கு வந்திருக்காரு, சார் உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விரைவில் நடக்க போகுது சார், ஈஸியாக சொல்லிடலாம். இது நிமித்தம் இந்த விஷயத்த சொல்லுவோம். அரசியலில் பார்த்தீங்கன்னா வந்து ரஜினி கமல் அந்த மாதிரி இது பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேரில் யார் வந்தால் நல்லாயிருக்கும்? மூன்றாவது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு. மூன்றாவது கண் புதிய பார்வை தொடர்கிறது. அடுத்ததா ஜோதிடம் பார்க்க வந்திருந்த ஒரு பெண்மணி கிட்ட அவங்களா எதையும் சொல்ல வேணாம்னு சொன்னவரு தானே அவங்க கிட்ட எல்லா கேள்விகளையும் கேட்டது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இப்போ நீங்கள் வந்திருக்க நேரத்தில் நான் ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பிரசனம் போடுவோம். இன்னைக்கு யார் எந்தெந்த நேரத்தில் எந்த பேர் வருவாங்க, யார் என்ன விஷயத்துக்கு வருவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் கிரியேட் பண்ணுவோம். அப்போ இன்னைக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஏன்னா நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறோம், அதாவது என்ன அப்படின்னா எல்லாமே நான் நினச்சபடி நடக்கணும். அது உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படின்னு தெரியல. இதில் ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயம், இந்த ஜாதகத்தை இந்த ஒரு விஷயத்தில் யாரோ ஒருத்தர் கேம் விளையாடுறாங்க. கேம் அப்படின்னா என்ன அப்படின்னா வாய். அந்த ஒரே ஒரு சொல்லில் தான் அந்த திருமணத்தை ஒரு முடிவு முடியாமல் ஒரு சின்ன விஷயந்தான் அது. அந்த ஒரு விஷயத்தால இந்த திருமண விஷயங்கள் மேடு பள்ளங்களாக இருக்குது. அதுக்கான வழி பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இல்லை 4ஆம் தேதி அந்த டயத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்குள்ள விஷயம் கிடைச்சிடும். ஜோதிடர் சொன்னது எல்லாமே ரொம்ப சரியா இருந்ததுன்னு அந்த அம்மா ஆமோதிச்சது உண்மையாவே அதிசயமா இருந்துச்சு. இவர் மூர்த்தி ஜோதிடர் நண்பர் பத்ரினார். இவருக்கு ஜோதிடத்துல இருந்த சந்தேகங்களுக்கு மூர்த்தி சொன்ன விளக்கங்கள் தான் அவர் மேல நம்பிக்கை வச்சு இப்பவும் நெருக்கமா இருக்க காரணமா இருந்ததுன்னு சொன்னாரு. நான் வந்து அஸ்ட்ராலஜி எனக்கு ரொம்ப தூரம் அப்படின்ற அளவுக்கு தான் நான் இருந்தேன். ஆனால் அவர்கிட்ட இருந்து சந்திக்கும் பொழுது நான் வந்து நிறைய கேள்விகள் கேட்டேன். நிறைய கேள்விகள் எங்களுக்கு கொடுக்கும் பொழுது அதை எந்த அளவுக்கு மெச்சூர்டாக டீல் பண்ணணுமோ
அந்த அளவுக்கு டீல் பண்ணார். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அது மாதிரி அது சில பேர் என்ன கோசப்படுறேன்னு அப்படி கேட்குறேன், நின்று உனக்குலாம் அறிவு பத்தாது இப்படி தான் பதில் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த ஏஜில் இவ்வளோ பக்குவமான விஷயங்களை முன்னிறுத்தி வைக்கும் பொழுது அவர்கிட்ட இருக்கிற அந்த டிப்ளமேசி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அவர்கிட்ட இருக்கிற சில விஷயங்களை நீங்கள் பார்க்கும்பொழுது எந்த டயத்துக்கு நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்றத வச்சு என்ன பண்ணிடுவாரு, இவங்க என்ன கேள்வி நம்மகிட்ட கேட்க போகிறாங்க அப்படின்ற அந்த சில விஷயங்களை வந்து கணிக்கக்கூடிய திறமை, அதன் பிறகு அந்த வாக்குறுதி சொன்னாங்கன்னா அப்படின்னா அதை பழிக்கக்கூடிய திறமை, ஓகேவா, இதெல்லாமே இயல்பாக இருக்குன்னு நம்புகிறேன். ஆனால் இது வந்து உண்மையாக சொல்லும் பொழுது அவர் நோக்கம் எனக்கு புரிஞ்சிச்சு. ஓகேவா, அப்போ ஒரு அஸ்ட்ராலஜியை நம்ம எப்படி எடுத்துக்கணும், ஓகேவா, எதுலேருந்து நம்ம திசை மாறிடக்கூடாது, ஒரு அஸ்ட்ராலஜி எந்த அளவுக்கு நம்ம நம்பணும். பரிகாரங்களில் நிறையா செலவுகள் இழுத்து விட்டுறாங்க, நிறையா வந்து வாடிக்கையாளர்கள் என்ன பண்ணுறாங்க, தொந்தரவுகள் உள்ளாக்குறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் எளிமையான முறையில் ப்ராக்டிக்கல் நம்மளுக்கே சொல்லும், 2 பேர் சாப்பாடு கூட நல்லது தானேப்பா, நல்லது, அப்போ நம்ம மனசை ஏற்றுக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லும் பொழுது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக அப்பீலிங்காக இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு முயற்சிகள்லாம். அரசியல் பக்கம் பேச்சை திருப்பி சில விளக்கங்களை கேட்டாரு சுரேஷ். யாருடைய தலைமைன்னு நிலையே இல்லாம இருக்கிற அதிமுகவை யார் நிர்வகிக்கலாம்னு கேட்டதுக்கு அதிமுகவோட தலைமை யார் அப்படிங்கிற விஷயம். அப்போ அதாவது இதில் ஒரு 3-4 அணியாக இருக்கிற விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் நிர்வாகம் அப்படின்னு வந்தால் திவாகரன் அவர் தான். இந்த நிர்வாகம் வந்து திவாகரனாக தான் வரும். வேறு யாரும் வந்து அந்த நிர்வகிக்கிறது கஷ்டம்தான் சார். அடுத்ததா திமுக எப்படி ஆட்சியை பிடிக்கும்னு கேட்டதுக்கு இவர் சொன்ன பதில் உண்மையிலேயே எதிர்பாராததா இருந்துச்சு. திமுக பொறுத்தளவுக்கு ஒரு பெண் சார்ந்த நபர் வந்தால் தான் சார் அந்த திமுகவோட அடுத்த ஸ்டேஜ் போக முடியும். இப்போ பெண்ணா ஒருத்தவங்க இருக்காங்க, ஆல்ரெடியாக தான் இருக்காங்க அதில். யார்? இப்போ கனிமொழியும் அந்த கட்சியில் தான் இருக்காங்க. கனிமொழி அல்லாத, அதாவது ஒன்று துர்கா ஸ்டாலின், அதாவது ஸ்டாலினோட மனைவி துர்கா ஸ்டாலின் வந்தால் மட்டும்தான், அது அந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்துடணும். அவங்களோட முன்னிறுத்தி செய்யக்கூடிய செயல் தான் திமுக வெற்றி. இல்லைன்னா திமுக ஒரு போதும் வெற்றி பெறாது சார். சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது யார் திராவிட முன்னேற்ற கழகம் வருமா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருமா என்று அந்த கருணாநிதியின் ஜாதகத்தையும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஜாதகத்தையும் போட்டு வகுப்பில் ஒரு கணிப்பு செய்தோம். அந்த மூத்த ஆசிரியை கருணாநிதி தான் வருவார் என்று அடித்து சொன்னார்கள். ஆனால் திருப்பி ஜெயலலிதா வருவதற்கு வாய்ப்பில்லை. அந்த அம்மா வந்தாலும் ஒருவேளை இறந்து விடுவார்கள் அல்லது ஜெயிலுக்கு போயிடுவாங்க, அந்த ஊழல் வழக்கு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் திரு மூர்த்தி அவர்கள் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது, அண்ணா திராவிட முன்னேற்றம் தான் வரும், ஆனால் அறுதி பெண் பையன் வர முடியாது, வந்தால் அண்ணா திராவிட வருமொழியே ஓராண்டு காலத்தில் தலைமை மாறும், பின்பு கட்சியில் குழப்பம் ஏற்படும் என்று சொன்னார். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை நம்ம சுரேஷ் கேட்டாரு. இப்போ நீங்கள் அரசியல் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இப்போ அரசியலில் பார்த்தீங்கன்னா வந்து ரஜினி, கமல் அந்த மாதிரி இது பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ரஜினி சார் வருவார்னு 2 மாதத்துக்கு முன்னாடி பேசியிருந்தாங்க. இப்போ கமல் சாரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேரில் யார் வந்தால் நல்லாயிருக்கும், அது வந்து பிரசன்னத்தில் இது சொல்லலாம் சார். கமல் ஒரு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வாய்ப்பு தான் சார். கமலுக்கு தான் சார் வாய்ப்பு. கமல் முன்னிறுத்தி செய்யக்கூடிய புதிய ஒரு விஷயம் புதுசாக ஒன்று வரும் சார். அந்த விஷயந்தான் நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு ஒரு மாற்றம் உண்டு சார். மாற்றம் கண்டிப்பாக வரும் சார். இப்போ அவங்க இப்போ எந்த இதுலேயுமே இல்லை, திடீர்னு எப்படி வந்து ஒரு இதை பிடிச்சி ஆட்சியை பிடிக்க முடியும் நம்புறீங்க? சப்போர்ட்டுக்கு ஆள் பின்புலம் இயக்குவாங்க. அந்த பின்புலத்துலேருந்து அவர் மேலே வருவார். பின்புலம் அப்படிங்கிறது 2 கட்சிகளோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா உள்ளார வருவார். இந்த நேரத்துல இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துச்சு. வெளியில ஒருத்தர் தனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஜோதிடம் பார்க்க வந்திருந்தாரு. ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேன்னு அவர்கிட்ட ஒரு நோட்டை கொடுத்தாங்க. அதுல தமிழ்ச்செல்வி அப்படின்னு பேரை மட்டும் எழுதி தந்தாரு அவரு. அந்த நோட்டை ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க. அதை வாங்கி பார்த்த ஜோதிடர் யாருன்னு தெரியாமலேயே அந்த தமிழ்ச்செல்விங்கிற பேரை மட்டும் பார்த்துட்டு அவங்களோட பிரச்சனைகளை வரிசையா எழுதினாரு. அடுத்து அவரை உள்ள கூப்பிட்டாங்க. தமிழ்ச்செல்விங்க பேர் கொடுத்தது தமிழ்ச்செல்வி உங்கள் வீடு சார்ந்த நபர் கிடையாது. அப்போ வேற ஒரு புதுசாக உங்களோட நண்பர். ஓகே. அவங்க திருமணம் சார்ந்த பிரச்சனைகள், அதாவது நான் சொல்கிற விஷயம் சரியாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை பாருங்கள். திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குது. உண்மைதான். அவங்களுடைய வீடு தெற்கு வடக்கு வாசல் அமையணும். ஆமாம். கணவர் விபத்து அல்லது சின்ன சின்ன பிரச்சனைகளில் ஒரு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சு. ஆமாம். கணவர் இல்லை.
அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறதுக்கு ஒரு குழந்தை இருக்கணும், அது பெண் குழந்தையா? ஆமாம். ஓகே. அவங்க எழுத்து சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் அல்ல எழுத்து சம்மந்தப்பட்ட எழுதுகிற பணி அவங்களுக்கு வேலை இருக்குது. ஆமாம். ஆமாம். அப்போ அவங்களுடைய கேள்வியானா என்ன அப்படின்னா, வீடு வாங்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஆமாம் ஓகே. அப்போ நீ கேட்க வந்த கேள்வி வீடு வாங்கலாமா அவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கீங்க. ஆமாம். ஆனால் அவங்க அரசு சம்மந்தப்பட்ட துறையில் ஏதோ ஒரு வேலை பார்க்கணும். ஆமாம் சார். ஓகே. அப்போ அந்த வீடு சம்மந்தப்பட்ட வீடு கட்டின வீடு தான் வாங்குவாங்க, புதுசாக கட்ட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் பிளான் பண்ணிங்க. 2018 ஜூலை மாதம் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பிளான் பண்ணிங்க. அவர் எழுதி கொடுத்த பேருக்குள்ள பிரச்சனைகளை ஜோதிடர் படிச்சு காட்ட அது எல்லாமே சரியா இருந்ததை பார்த்து அங்க இருந்த எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஒரு பேர் மட்டும் எழுதி கொடுத்தீங்க அவர்கிட்ட, யாருக்கோ உங்கள் ஃப்ரெண்டுக்கோ யாருன்னு தெரியல, அவங்களுக்கு பேர் எழுதி கொடுத்தீங்க. அவர் சில விஷயங்கள் என்ன உட்கார வச்சுட்டு தான் ஒரு நோட்டில் எழுதினார். சரி. எழுதிட்டு உங்கள்கிட்ட வந்து கேட்டார். எல்லா விஷயமும் அது அவர் சொன்ன விஷயம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. எல்லாமே சரியாக இருந்தது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது என்னென்னா, நான் கேட்க வந்த விஷயத்துக்கு நான் ஒரு ஜாதகத்தை எடுத்துருவேன். ஏன்னா நான் ஜாதகம் ஜோதிடம் எல்லாத்தையுமே நான் நம்புவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால நான் என்ன செஞ்சேன், சரி எப்படியா இருந்தாலும் வந்து நம்ம போய் ஒரு ஜாதகத்தை, ஏன்னா அவங்களால வர முடியாது, அவங்க லேடிஸ் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. சரி நானே வந்து போய் கேட்டுட்டு வரேன்னு சொல்லி சாரை வந்து நான் இது மாதிரி ஜாதகம் எடுத்துக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னேன். ஜாதகம் தேவையில்லை, நீங்கள் கேட்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி என்னை கேட்டார். நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கணும் அவங்களுக்காக, இது மாதிரி வீடு வாங்க போகிறாங்க, இப்போ தான் கொஞ்சம் நல்ல நம்பிக்கை வந்திருக்காங்க, அதை பற்றி மட்டும் நான் கேட்க போகிறேன் அப்படின்னு. அப்புறம் ஜாதகம் தேவையில்லை, அவங்களுடைய பேரை மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னார். என்னால் நம்ப முடியலை. இப்போ அவர் சொன்ன விஷயம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. சொன்ன விஷயங்கள் வந்து நான் எதுக்காக எதிர்பார்த்து வந்தேன் அப்படிங்கிறதோட முடிச்சிட்டாரே. அவங்க பேர் கேட்டார். பேர் கேட்டோடனே உங்களோட பேரை நான் சொன்னேன். அவங்கள வந்து அவங்க இப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற அவங்களுடைய நேச்சர் இதெல்லாம் சொல்லிட்டாரு. ஃபேமிலி சுச்சுவேஷனையும் சொன்னார், வீட்டினுடைய அமைப்பையும் சொல்லிட்டாரு. எல்லாம் உண்மை தான். எல்லாம் உண்மை. அதை விட கடைசியாக ஒரு ஹைலைட் என்னென்னா, நீங்கள் இந்த விஷயத்துக்காக தான் வந்திருக்கீங்க, இதுக்குள்ளார உங்களுக்கு முடியும். இது எல்லாரும் ஜாதகத்தை வச்சு அதனுடைய நட்சத்திர பலன்களை வச்சு தான் சொல்லுவாங்க, பேரை வச்சு சொல்ல முடியும் அப்படிங்கிறது வந்து நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லைங்க. இது வந்து பெரிய விஷயம். தமிழ்நாட்டை பொறுத்தளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெள்ளம் ஒரு 2 தடவை வரது வாய்ப்பு இருக்குது சார். புயல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமாக 7 புயல் உருவாகிறது வாய்ப்பு இருக்குது இந்த வருடங்கள் மட்டும். இந்த வருடம். மூன்றாவது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு. மூன்றாவது கண் புதிய பார்வை தொடர்கிறது. ஜோதிடர் மூர்த்தி கிட்ட இருக்கிற தெய்வீக சக்தி பத்தின அபூர்வமான விஷயங்களை ராஜிங்கிற ஒருத்தர் சொன்னாரு. மூர்த்தி சார் வந்து எங்கள் கிளாஸ் வாத்தியார். அங்கே படித்தேன் 3 ஆண்டுகளாக மூர்த்தி சார் தெரியும். அவர் ஜோதிடத்தில் பல நாடி ஜோதிடம், கைரேகை, எண்கணிதம் பல இருக்குது. எல்லா இதுலேயும் நல்ல தேர்ந்தவர். அவரிடம் பலன் கூறும் முறையை பற்றி கேட்கும்போது திடீரென்று ஏதாச்சும் ஒரு வழிமுறையை கேட்டு இதுக்கு என்ன பலன் கேட்குறப்போ அந்த பலனே கொஞ்சம் தியான முறையில் சொல்லி இதுதான் அப்படின்னு அடித்து சொல்லக்கூடிய திறமை உள்ளவர். அவரை பார்த்து ஏதாவது ஒரு ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம்னு, கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அந்த கஷ்டம் என்ன, அது எதனால் வந்ததுன்னு கூட சக்குன்னு சொல்லிடுற ஒரு தெய்வீக சக்தி அவர்கிட்ட உணர்ந்தேன். அதனால் அவர்கிட்ட இன்னும் நிறையா கற்றுக்கணும், தேடல் ஜாஸ்தி இருக்குது. அடுத்து நம்ம சுரேஷ் இந்தியாவுக்கு பேரிடர் ஏதாவது வருமானு கேட்டாரு. அதுக்கு ஜோதிடர் மூர்த்தி அதிர்ச்சி தர்ற மாதிரி சில விஷயங்களை நமக்கு சொன்னாரு. இந்தியா அப்படிங்கிற தமிழ்நாட்டு அப்படிங்கிற ஒரு பகுதியை வேணால் எடுத்துக்கலாம், ஏன்னா பெரும்பகுதியாக நம்ம சொல்ல முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெள்ளம் ஒரு 2 தடவை வரது வாய்ப்பு இருக்குது சார். ஒரு வெள்ளம் தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலுமா இல்லை சென்னை அந்த மாதிரி விஷயம்? இல்லை, சென்னையில் சென்னைக்கு தெற்கு பகுதி, அதாவது தென் பகுதி, அதாவது ஒரு கடலூர் சம்மந்தப்பட்ட பகுதிக்கு சம்மந்தப்பட்ட தெற்கு பகுதியில் வந்து மழை வெள்ளத்து அதிகமாக இருக்குது, 2 டைம் அதிகமாக இருக்குது. புயல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமாக 7 புயல் அதுக்கு மேலே உருவாகிறது வாய்ப்பு இருக்குது. இந்த வருடங்கள் மட்டும்? இந்த வருஷம் 2017-18 அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்குவோம். இப்போ வட இந்தியா சைடுலேருந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அது உண்மையா என்ன? தீவிர அதாவது எப்படின்னா சார், இப்போ டெல்லிக்கு வடக்கு பகுதி நிலம் நடுக்க சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்படி இல்லை அப்படின்னா இயற்கை பேரிடரால் ஒரு விஷயம், நில வெடிப்பு, அப்படி இல்லைன்னா பூமி அதிர்வு அதிகமாக ஏற்படுத்தப்படும். நான் இன்றைக்கி நடக்கும்னு நான் சொல்லலை, இன்னும் ஒரு 10 வருஷமோ இல்லை 20 வருஷமோ இல்லை 50 வருஷமோ இல்லை 100 வருஷமோ அதுக்கு பிறகு அந்த டெல்லிக்கு வடக்கு உள்ள பகுதிகள் மிக அளவில் பாதிக்கப்படும். அப்போ அந்த பூமி அதாவது மக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அப்போ அந்த பகுதி எல்லாமே வந்து அந்த கீழே உள்ள பூமியோட அழுத்தம் அதிகமாகி வெடிப்பு அதிகமாக ஏற்படுத்தப்பட்டு ஒரு விஷயம் வந்து கடலோட கடல் கலக்கிற மாரி கூட வரலாம். இது வந்து ஒரு 200 வருஷம் 300 வருஷத்துக்கு பிறகு நடக்கலாம். இந்தியா வந்து ஒரு தீபகற்பம், நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம், ஒரு தீபா வரத்தோட வழி இருக்குது. இது எவ்வளோ நாள் நடக்கும் அப்படின்னா எத்தனை வருஷம் கழிச்சுனாலும் நடக்கலாம், இது நடக்கும். வரலாறு காணாத வறட்சி, அதனால விவசாயிகள் நடத்துற போராட்டம்,
இதுக்கெல்லாம் தீர்வு எப்போ யாரால கிடைக்கும்னு கேட்டாரு சுரேஷ். இந்த 2017 விட 2018ஆம் ஆண்டு ஒரு மாற்றம் வரும். அப்போ வந்து விவசாயிகளோட போராட்டம் போராடிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு ஏமாற்றமே தான் அளிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் நமக்கு நாமே ஒரு விஷயத்தை பண்ணிக்கணும். இப்போ என்ன ஆறு குளங்களை தூர்வாடுறதா இருக்கட்டும், ஒரு விஷயங்கள் தண்ணி எப்படியெல்லாம் சேமிக்கலாம், இல்லை தண்ணி இல்லாத ஒரு புதிய வழிமுறைகள் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பெரிய அளவு விவசாயிகளோட முயற்சி வந்து பெரிய அளவு வெற்றி அடையும் சார். அப்போ 2018ஆம் ஆண்டு விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஆண்டாகவே அமையும் சார். இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தையும் சொன்னாரு மூர்த்தி. அதாவது பங்குச்சந்தை நிலவரம் இன்னும் 6 மாதம் ஏற்றமா இருக்க போகுதுன்னு, அதன் விளைவா தங்கத்தோட விலை குறையும்னு ஒரு தகவலை தந்தாரு. இப்போ இருக்க பங்குச்சந்தை ஏறும், ஒரே வார்த்தை சொல்லியும். அப்போ இவங்களும் பங்குச்சந்தை ஏறும். ஒரு 6லேருந்து 7 மாதம் வரைக்கும் பங்குச்சந்தை போய் ஆவரேஜாக ஏறிக்கிட்டே தான் போகும். இந்த பங்குச்சந்தை ஏறுறதால தங்க விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பலவிதமான தோஷங்கள் பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு சில வினோதமான தண்டனைகள் கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும்னு சொன்னாரு ஜோதிடர் மூர்த்தி. ஆத்துல இறங்கி நிக்கிறது, குடும்பத்துல இருக்கிற பெரியவங்ககிட்ட குச்சியை கொடுத்து அடிக்க சொல்றது, வீட்டுல தீபத்தை எரிய வைக்கிறதுன்னு நிறைய விஷயங்களை சொன்னாரு. நிறைய பேர் பேசும்போது பார்த்தேன், தண்டனை அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அது என்ன தண்டனைகள் கொடுக்குறது? 3 தண்டனை அப்படின்னு சொல்லி. ஆமாம் சார். அது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணியிருப்பாங்க. அந்த ஜாதக கிரகங்கள் எனக்கு ஒரு அமைப்பு வரும்போது, சார் நீங்கள் சந்திரன் சம்மந்தப்பட்டது நீங்கள் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்கள் பொறுமையாக உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், இவர் ஒரு இடத்துல நிற்க முடியாது, இவருக்கு என்ன தண்டனை அப்படின்னா, அந்த கடல் சம்மந்தப்பட்ட இல்லை நீர்நிலை சம்மந்தப்பட்டதில் முழங்கால் அளவுக்கு தண்ணியில் போய் நிற்க சொல்ல, இது ஒரு தண்டனை சொல்ல. அடுத்தது என்ன அப்படின்னா, அடுத்தது அவங்க வீட்டில், அதாவது சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இல்லை இவங்களுக்கு கேஸு வம்பு வழக்கு வரணும் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் நேராக வீட்டுக்கு போங்க, அவங்க வீட்டில் யார் பெரியவங்க இருக்காங்க அவங்ககிட்ட ஒரு கம்பை எடுத்து கொடுத்து அவங்க கையில் அடி வாங்கிங்க. அதாவது பெரம்படி வாங்கணும்னு விதி இருக்குன்னு வச்சுங்களேன், அதை நான் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட வாங்குறேன். இதுதான் சார் என்னுடைய விஷயங்கள், இது தண்டனையை நான் சொல்வேன். அடுத்து வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுவேன் சார். என்னோடய வீட்டில் உள்ள பொருள்கள் ஒன்றும் இல்லை சார், சின்னதாக ஒரு டோர் சாத்துறேன்னு வச்சுங்களேன், அந்த டோர் வந்து அதாவது வேகமாக சத்தம் கேட்கும். அப்போ என்ன பண்ணுவேன், அந்த டோர்கிட்ட போய் நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. அந்த டோர் இல்லைன்னா ஒரு நாள் படுத்த முடியாது, ஏன்னா நம்ம பூட்டிட்டு சாத்திட்டு தான் படுக்கிறோம். அப்போ அந்த டோர் இல்லைன்னா நம்ம கோபத்தில் என்ன பண்ணுவோம், எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டோரு, அந்த ஜன்னல், இல்லை கையில் இருக்க பொருள், இதில் மேலே ஏதோ ஒரு கோபத்தை அவங்க திணிப்பாங்க. யாரு மேலேயோ உள்ள விஷயத்த இந்த மேலே பொருள் மேலே காமிப்பாங்க. அப்போ இந்த பொருள்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. ஒருத்தர் யார் என்னன்னு முகத்தை பார்க்காமலே ஜோதிடம் சொல்றதும், ஜாதகம் இல்லாதவங்களுக்கு கூட சரியா எதிர்காலத்தை கணிக்கிறதும் ரொம்ப ஆச்சரியமா இருந்ததை நாம கண்கூடாகவே பார்க்க முடிஞ்சது. ஜோதிடர் மூர்த்தியோட இந்த அசாதாரணமான சக்திக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினாரு சுரேஷ். இப்படிப்பட்ட அமானுஷங்களும் ஆச்சரியங்களும் உங்கள் பகுதியில் உள்ளதா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். வேந்தர் டிவி 35 3வது பிரதான சாலை, கலைமகள் நகர், ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 6,32,000. தொடர்புக்கு 8939827085.